பனி இஸ்ராயேலுடைய காலத்துல ஒரு மனிதர் அவரு 99 பேரை கத்தல் பண்ணிட்டார். அவர் ஒரு துறவிட்ட போறாரு. துறவிட்ட போய் நான் 99 பேரை கத்தல் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கா? 99 பேரை கத்தல் பண்ண கொலை பண்ண உங்களுக்கு எப்படிப்பா மன்னிப்பு கொடுக்குறது? உனக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப கொண்டுட்டார். யாரு? அந்த துறவியை கொண்டுட்டு இப்ப 100 ஆயிடுச்சு. 100 ஆனதுக்கு பிற்பாடு ஒரு ஆலிம்கிட்ட போறாரு. ஒரு ஆலிம்கிட்ட போய் எனக்கு மன்னிப்பு இருக்கா? 100 பேரை நான் கொலை பண்ணிட்டேன். இப்போ ஆலிம் என்ன பண்ணிட்டார்? இதற்கு நம்ம பதில் சொன்னோம்னு சொன்னா நம்ம அந்த துறவி இல்லாமல் போனதை போல நம்ம இல்லாமல் போயிடும். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், அந்த இடத்துல அந்த ஊர்ல ஒரு வலியுள்ள இருக்காங்க, ஒரு இறைநேசர் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க அவங்க கிட்ட போங்க. அவர்கிட்ட போறாங்க, அந்த இறைநேசர் கிட்ட போறாரு. அந்த பனி இஸ்ராயேல் மனிதன் அந்த இறைநேசர் கிட்ட போறாரு. போகக்கூடிய அந்த நேரத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சது. இப்போ வேதனை நடக்கிறதுலாம் ரெண்டாவது. இப்ப எந்த மலக்கா அதை எடுத்துட்டு போறது? அதாவது வேதனை தரக்கூடிய மலக்கா, ரஹமத்துடைய மலக்கா, 2 பேத்துக்கும் இப்போ வாதம் நடக்குது. நான் என்ன சொல்றாங்க, நான் தான் எடுத்துட்டு போவோம், ரஹமத்துடைய மலக்கு நான் எடுத்துட்டு போவோம். ஏன்னா வலி உள்ளாவை தேடி போயிட்டார்ல, வலி உள்ளாவை முகப்பத்து வச்சு போயிட்டார்ல, நான் தான் எடுத்துட்டு போவோம். இங்க அதாவுடைய மலக்கு 100 கொலை பண்ணியிருக்காரு. இன்னும் வலி உள்ளாவை போய் அவர் சந்திக்க கூட இல்லை. வலி உள்ளா முன்னாடி நின்று அவர் இஸ்திக்ஃபார் கூட கேட்கல. 100 கொலை பண்ணியிருக்காரு. இவருக்கு எப்படி நீ எடுத்துட்டு போவ? அதாவுடைய மலக்காகிய நான் தான் எடுக்குவேன், வேதனுடைய மலக்காகிய நான் தான் எடுத்துட்டு போவேன். 2 பேரும் போடுறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா முதல்ல பூமிக்கு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு போடுறான்? நீ அவரை தூக்கிட்டு சுத்தி அந்த வலியுள்ளாவுக்கு பக்கத்துல நீ அவரை போட்டுன்னு பூமிக்கு உத்தரவு போட்டுட்டு அந்த 2 மலக்குமார்கள்ட்ட சொல்றான், அவருடைய போறாருல டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை நீங்க அளவிடுங்க. வலியுள்ளாவுடைய ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு ஒரு பகுதி அதிகமா அவர் போயிட்டாருன்னா அவரை நீங்க ரஹ்மத்துடைய மலைக்கு எடுத்துட்டு போங்க. வலியுள்ளாவுடைய ஊருக்கு இந்த பக்கம் அவர் இருக்காரு, அவர் இருக்கிற ஏரியாலேயே அங்க இருக்கிறாருன்னு சொன்னா அதாவுடைய மலைக்கு எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பூமிக்கு உத்தரவு போடுறான். நீங்க என்ன பண்ணு, பூமியை நீ அவரை மேல தூக்கிட்டு நீ சுத்தி அந்த வலியுள்ளாவுக்கு பக்கத்துல அவரை போட்டு, வலியுள்ளாவுக்கு பக்கத்துல போட்டுன்னு அளவு எடுக்கிறாங்க. அளவு எடுத்தா அந்த வலியுள்ளா எந்த ஊர்ல வலியுள்ளா இருக்கிறாங்களோ அந்த ஊருக்கு நெருக்கத்துல இவர் இருக்காரு. ஒரு ஜான் அதிகமா அந்த ஊருக்கு இருக்காரு. இதற்காக அல்லாஹு தஆலா அவரை மன்னிச்சுதான் ரஹ்மத்துடைய மலக்கா அவரை கூட்டு போயிருக்காங்க. பனு இஸ்ராயேல் காலத்துல அங்க உள்ள இறைநேசர முகப்பத் வச்சவருக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா, பெருமானா சொல்ற காலம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வே உன் மீசானை நான் பார்க்கணும், உன் தராசு, அந்த தராசு தட்டை நான் பார்க்கணும். இல்ல வேணாம், நீங்க பார்க்க வேணாம்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான். இல்ல அவங்க வற்புறுத்துறாங்க, நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அந்த தராசு தட்டை காட்டுறான். அந்த தராசு தட்டு அவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு இடம் மஷ்ரிக்ல இருக்கு, ஒரு பக்கம் மஷ்ரிக்ல இருக்கு, இன்னொரு பக்கம் மக்ரிப்ல இருக்கு. அதை பார்த்து அவங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. எதனால அவங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்கன்னா, இவ்வளோ பெரிய தட்டு இருக்கு, இந்த தட்டுல என்னுடைய நன்மைகள் எல்லாம் அதிகமாகி அதற்கு பிற்பாடு என்னுடைய நன்மை தட்டு கனந்து அதற்கு பிற்பாடு நான் உன்னுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துக்கு போறதா? அந்த தராசை பார்த்தே மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய இதுல எப்படி என்னுடைய நன்மை அதிகமாக இருக்கும்? அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையில சொல்றான், ஒரு மனிதன் எனக்கு பிடிச்சிருச்சா, ஒரு மனிதனை எனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த மனிதன் ஒரு முறை பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருக்காரு. பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் பேரிச்சம்பழம் கேட்கிறாரு. அதற்காக ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டாரு. இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தார்ல, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தார்ல, எனக்கு பிடித்தவன் இந்த ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தானே, இந்த ஒரு அமல தராசுல அந்த நன்மை தட்டுல போட்டா அது கணக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு பிடித்தவனாக, நாம் அல்லாஹுக்கு பிடித்தவனாக ஆயிட்டோம், நாம் அல்லாஹுக்கு தோஸ்த் ஆயிட்டோம். நம்ம அல்லாஹுக்கு எப்படி தோஸ்த் ஆகும்? அல்லாஹ் யார விரும்புறானோ, அல்லாஹ் யார முகப்பத் வச்சிருக்கானோ அவங்கள நம்மள முகப்பத் வச்சுட்டேன்னா, மண்ணாதாலி வலியன் பக்கத்து ஆதான் சொல்வார். என்னுடைய வலியை நீ எதிர்க்கிறன்னு சொன்னா உன் மேல போர் பிரகடனம் செய்யறேன், உன் மேல போர், நீ என்ன செஞ்சாலும் நான் பார்க்க மாட்டேன், நான் உன் மேல போர் பிரகடனம் செய்யறேன்னு சொன்னா, அப்ப அந்த வலி உள்ளாவை நம்ம முகப்பத் வைக்கிறோம்னு சொன்னா, அப்ப அந்த வலி உள்ளாவை முகப்பத் வைக்கிறோம்னா அல்லாவே நம்ம மேல முகப்பத் வைப்பான். அப்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலு அததான் அல்லாஹ் தஆலா பெருசா பார்ப்பான், மத்த எதையுமே பார்க்க மாட்டான். இப்போ ஃபஸுகுருனி அஸுகுருக்கும், நீங்க என்ன ஜிக்ர் செய்யுங்க, நான் உங்களை ஜிக்ர் செய்வேன். அல்லாஹ் தஆலா நம்மள ஜிக்ர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, பழைய விஷயம் சொல்லுவாங்க. ஒரு மனிதர், அவருக்கு யூரின் போகிறதுல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. யூரின் போகிறதுல ரெகுலராக அவரால் யூரின் போக முடியல.
அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. பணக்கார மனிதர். இப்ப டாக்டர்ஸ் அவரை ஆப்ரேட் பண்ணி திருப்பி அவரை யூரின் ஒழுங்கா போக வச்சிருக்காங்க. இது உண்மை சம்பவம், உண்மையாக நடந்தது. சேகநாயகம் சொன்னது இது உண்மை சம்பவம், உண்மையிலே நடந்தது. அவரை ஆப்ரேட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, போக வச்சுட்டாங்க. இப்ப பில்லு கொடுக்குறாங்க. என்ன பில்லுன்னு பார்த்தா 10 லட்சம் ரூபா. யூரின் ஒழுங்கா இவ்வளவு நாள் ஒழுங்கா தான் போயிட்டு இருந்துச்சு, ஏதோ பாதிப்பாகி இப்ப போகல, அதை டாக்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. அந்த பில்லுடைய ரேட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 10 lakh rupees. அதை பார்த்துட்டு அவர் அழுத உடனே டாக்டர்ஸ் கேட்குறாங்க, எது பில்லு அதிகமாக இருக்குன்னு அழுவுறீங்களா, நாங்கள் எதனா கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணுறோம், பில்லை பார்த்து நான் அழுவுறேன். ஒரு முறை நீங்க சரி பண்ணதுக்கே 10 lakhs பில் போட்டிருக்கீங்க. ஒரு முறை எனக்கு யூரின் வர வச்சதுக்கே ப்ராப்ளம் நீக்கினதுக்கே 10 lakhs நீங்க பில் போட்டிருக்கீங்க. வாழ்நாள், இதற்கு முன்னால் வாழ்நாள் முழுவதுமாக எனக்கு அந்த யூரினை எந்த பாதிப்பும் இல்லாம வர வச்ச அல்லாவுக்கு எத்தனை கோடி நான் செலவு செஞ்சேன், ஒண்ணுமே நான் செய்யல. நம்முடைய நிலை என்னன்னா, தலைவலி வந்தாதான் தலை இருக்கிறதே தெரியும், வயிற்று வலி வந்தாதான் வயிறு இருக்கிறதே தெரியும், கை உடைஞ்சாதான் கை இருக்கிறதே தெரியும், கால் உடைஞ்சாதான் கால் இருக்கிறதே தெரியும். எப்போ பாதிப்பு வருதோ அப்பதான் நமக்கு அல்லாஹ்வுடைய zikr வரும். எப்போ கஷ்டம் வருதோ அப்பதான் நமக்கு அல்லாஹ்வுடைய zikr வரும். எப்போ வேதனை வருதோ அப்பதான் நமக்கு அல்லாஹ்வுடைய zikr வரும். எவ்வளோ நாள் சுகமா வைப்பான், எவ்வளோ நாள் தலை எதுவுமே வலி இல்லாம இருக்கும், அது வரைக்கும் நம்ம தலையை பத்தி யோசிச்சிருப்போமா, வயிறை பத்தி யோசிச்சிருப்போமா, கையை பத்தி யோசிச்சிருப்போமா, காலை லைட்டா ஒரு ஊசி குத்துற வேலை வந்துருச்சுன்னா கை வலி, தலைவலி, வயிறு வலி. எதுவரை நம்ம நல்லா இருக்கிறோமோ, எதுவரை நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் இருக்கிறோமோ, அதுவரை சத்தியமா நம்ம அல்லாஹ்வை zikr செய்யணும். எப்பொழுது பாதிப்பு வருதோ, எப்பொழுது வேதனை வருகிறதோ, அப்பொழுதுதான் அல்லாஹ்வே இந்த வேதனையை நீ எனக்கு நீக்கிற, அல்லாஹ்வே நீ எனக்கு இந்த பாதிப்பை நீக்கிற, அல்லாஹ்வே எனக்கு நீ சுகத்தை கொடுத்துற, எல்லாமே எப்ப தெரியும், இந்த பாதிப்பு வரும்போது தான் தெரியும். அப்ப அல்லாஹ்வை zikr செய்யணும்னா நம்ம எப்படி zikr இருக்கும், வேதனை வருதா, வியாதி வருதா, அதை நம்ம எல்லாம் ஏத்துக்க வேண்டியதான். ஏன்னா இதன் மூலமாகவாவது அல்லாஹ்வை zikr செய்யக்கூடியவனா நான் இருக்கிறேன். அல்லாஹ் இதன் மூலமாகவாவது உன்னை zikr செய்யக்கூடியவனா, உன் ஹபீபை zikr செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேனே அல்லாஹ்னு நம்ம வேதனை வந்தா சந்தோஷம் போடணும். ஏன்னா வேதனை மட்டும் வரல, வேதனையோட சேர்ந்து பாதிப்பு மட்டும் வரல, பாதிப்போட சேர்ந்து அல்லாஹ்வுடைய zikரும் சேர்ந்து வருது. அப்போ ஃபைதன் கால அப்துல் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு ஒரு அடியான் சொல்றாரு. அடியான் சொன்ன உடனே அல்லாஹ் கிட்ட வந்து ஒரு தூண்கள், அரிசுடைய தூண்கள், 100 ஆன தூண்கள், ஒளியிலான தூண்கள், அந்த தூண் வந்து ஆட ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஸ்ட் அமைதியாக எதுக்கு ஆடுறீங்க, கை பாஸ் லம் தூஃபில் காயிலி. இவ்வளோ நேரம் லா இலாஹா இல்லல்லாஹ்னு ஒருத்தர் சொல்றாரு, அவரை நீ மன்னிக்காம இருக்கியா, மன்னிக்காம இருந்துட்டு என்ன நீ அமைதியா இருக்க சொல்றீங்க, நான் எப்படி அமைதியா இருக்கிறது, அந்த தூண் கேட்கும். உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னைக்கு அதுக்காக அவரை நான் மன்னிச்சேன் அப்படின்னு சொன்னதற்கு பிற்பாடுதான் அந்த தூண் அமைதியாக இருக்கின்றது. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் நம்ம சொல்லியிருக்கோம், லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னதுக்கு அந்த தூண் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட தூணு நமக்காக அங்க போய் அல்லாஹ்ட்ட வாதாடுறாப்புல, அல்லாஹ் கிட்ட பிரச்சனை பண்றாப்புல, என்னன்னு இவன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன உடனே நீ மன்னிக்காம இருக்கிய, லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன மன்னிச்சிரு, மன்னிப்பை வாங்கி பெற்று கொடுத்ததுக்கு பிற்பாடுதான் அந்த தூண் அமைதியாக இருக்கு. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து தான் மற்ற பிள்ளைகள்லாம் வராங்கன்னு சொன்னா அவங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல தான் வராங்க. ஆதமுடைய உடலில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதமுடைய உடல் தான், ஆதமுடைய உயிர் தான் யாருன்னு சொன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இது ஆதம் ஹவ்வாவுக்கு மட்டும் இந்த கிடையாது. நான் கலக்கலக்கும் அன்புசிக்கும் அசுவாஜால ஒவ்வொரு கணவனுடைய உடல் உயிரில் இருந்து தான் மனைவியுடைய உயிர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே இதுதான். இப்போ ஆதம் இல்லைன்னா ஹவ்வா இல்லை. ஹவ்வா எங்க இருந்து வந்திருக்காங்க, ஹவ்வாவுடைய உடலை பார்க்கறோம், ஹவ்வாவுடைய உயிரை பார்க்கறோம்னா யாருடைய உடல், யாருடைய உயிர், ஆதமுடைய உயிர், ஆதமுடைய உயிர். அப்ப ஆதம் இல்லைன்னா ஹவ்வா இல்லை, ஹவ்வா இல்லைன்னா ஆதம் இல்லை. ஏன்னா ஒரே உடல் ஒரே உயிர். பிள்ளைகள் வேண்டுமானால் இல்லாம இருக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதமுடைய உடல் ஆதமுடைய உயிர் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்னா, அப்ப ஆதம் இல்லைன்னா ஹவ்வா இல்ல, ஹவ்வா இல்லைன்னா ஆதம் இல்ல, ரெண்டுமே ஒரே உடல் ஒரே உயிர். பிள்ளைகள் வேண்டுமானால் இல்லாம இருக்கலாம். கணவன் மனைவி எப்ப ஆவாங்க, இங்க மனைவி வந்தாதான் இவர் கணவன் ஆவாரு, இங்க கணவன் வந்தாதான் அவ மனைவி ஆவா. பிள்ளைகள் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாம இருக்காங்க. ஆனா கணவன் மனைவியாலதான் இவர் கணவர் ஆகிறாரு, கணவனாலதான் இவர் மனைவி ஆகிறாரு. கணவன் மனைவி ஆகணும்னா இவருக்கு இவங்க வேணும், அவருக்கு அவங்க வேணும். பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம். அனமின் ஊரில்லா,
நான் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து வந்தவன். அல்லாஹ் தாலா அல்லாஹ்வோட நூர்ல இருந்து பிரிக்கிறான், முகமது ரசூலுல்லாஹ்வை பிரிக்கிறான். இப்போ மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தா குந்து கஞ்ச மக்ஃபியா ஃபஹபத்து அன் ஓரஃப ஃபஹலத்துல் ஹல்க, நான் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன், நான் அறியப்படணும்னு நான் நாடினேன். அல்லாஹ்வாகிய நான் ஒரு இத்தனை இருப்பதே தெரியாது, ரப்புன்ற ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது, பெரிய ஒரு கல்கு வரணும், பெரிய ஒரு படைப்பு வருது, அந்த படைப்பு தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நூர்ல இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இல்லைன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. இப்ப அல்லாஹ் எப்போ அவனை வெளிக்காட்டுறான்னு சொன்னா, அல்லாஹ் எப்போ அவனை வெளியே கொண்டு வரான், அல்லாஹ் எப்போ பிரபலமாகறான், அல்லாஹ் எப்போ மற்றவனுக்கு ரப்பா தெரியும்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மத்த எந்த படைப்புமே தேவை கிடையாது, மத்த எந்த படைப்புங்க வரட்டும் வராம இருக்கட்டும், அப்ப அல்லாஹ் ரப்பா இருந்துகிட்டு தான் இருப்பான், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹல்கா இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஹல்கு வரத்துக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்கு தேவை. ஹல்கு வந்ததுனால அல்லாஹ் தஆலா ரப்பானா, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அல்லாஹ் பின்னாடி இருக்கக்கூடிய படைப்புகள் வரட்டும் வராம இருக்கட்டும், அது அல்லாஹ் ரசூல் தான். நீங்க வரலாம் வராம போலாம், நான் வரலாம் வராம போலாம், இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரலாம் வராம போலாம், ஆனா அல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ்ல இருந்து நூறுல இருந்து பிரிஞ்ச முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹல்குன்னு சொல்றதுக்கு அந்த ஹல்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா குலியாமலா ஃபஸரல்லாஹு அமலக்கும் ரசூலுஹு வல் முஃமினூன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், குலியாமலா ஃபஸரல்லா, நீங்க எங்க என்ன செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்வாகிய நான் பார்ப்பேன், ரசூல் பார்ப்பாங்க. அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய முஃமின்கள் பார்ப்பாங்க. முஃமின்கள்னா மையுதில்லாஹ் ரசூலுஹு, யாரு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்க தான் முஃமின். உலாயிகலத்தின் அன்னமலாவுடைய நபியின சித்திகீன ஷுஹதா வ சாலிஹீன், நபிமார்கள் சித்திகீன்கள் ஷுஹதாக்கள். இப்ப அல்லாஹ் தஆலா எப்படி நிக்க வைக்கிறான்னு சொன்னா, அவனையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் வச்சுக்கிறான். மீதி முஃமின்கள்னு நபிமார்கள் வலிமார்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சேர்க்க மாட்டான். அல்லாஹ் ரசூல் அவங்க 2 பேரும் ஒதுக்கிக்கிறாங்க. மற்ற யாராக இருந்தாலும் எந்த படைப்பா இருந்தாலும் அவங்கள ஆப்போசிட்ல தான் வைக்கிறாங்க. ஆனா முஃமின்கள் இவர்கள் எந்த நிலையில அடையிறாங்களோ உயிருக்கு மேல முஹப்பத் வச்சவங்கள வருவாங்க. ஆனா முக்கியத்துவம் யாருக்கு? அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எந்த நபிக்கும் கொடுக்க மாட்டான், எந்த வலிக்கும் கொடுக்க மாட்டான், எந்த மனிதனுக்கும் கொடுக்க மாட்டான். அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்காக. அபூபக்கர் நாயகத்துக்கிட்ட மோதிரத்தை கொடுக்குறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹ்னு எழுதுறாங்க. அவங்க போய் தட்டான்ட்ட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுத சொல்றாங்க. திருப்பி அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரத்தை பார்த்தா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக். உடனே பெருமானார் மாஹாரி அதிகமாக இருக்கு, இது என்ன? நான் விரும்பல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ்னு எழுத சொன்னீங்க, ஆனா உங்களுடைய பெயரை விட்டு அல்லாஹ்வுடைய பெயரை பிரிப்பதற்கு நான் விரும்பல. ஆனா அம்மல் பாக்கியம் ஆக்குது அந்த அபூபக்கர் சித்திக்னு எழுதியிருக்கேன், அதை நான் சொல்லல. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. இறங்கி எப்போ நீங்க அல்லாஹ்வாகிய ரப்பாகிய எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்க பேரை மட்டும் எழுத சொன்னீங்க, ஆனா அபூபக்கர் நாயகம் நீங்க என்ன மரியாதை நிமித்தம் நீங்கள் என்னை பிரித்து விட்டீர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்னு மரியாதை, ரப்புக்கு மரியாதை கொடுக்கணும், ரப்புடைய பெயர் மட்டும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்னை பிரித்து விட்டீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய பெயரை தட்டான் எழுதினான். ஹல்காக இருக்கக்கூடிய படைப்பாக இருக்கக்கூடிய தட்டான் எழுதினான். ஹயாத்தாக கூடிய மரணிக்கக்கூடிய தட்டான் எழுதினான். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று என் பெயரை எழுத சொன்னீர்களே, அந்த பெயரையும் மௌத்தாகக்கூடிய தட்டான் எழுதினான். என் பெயரை மரியாதை நிமித்தம் பிரித்து விட்டீர்களே, அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் பெயரையும் தட்டான் எழுதினான். ஆனா உங்களையும் என்னையும் பிரிச்சு பார்க்கல, அல்லாஹ்வை ரசூலையும் பிரிச்சு பார்க்கல. அல்லாஹ் ரசூலை ஒரு பக்கம் வைக்கிறாங்க, மற்ற படைப்பு எதுவா இருந்தாலும் நான் பிரிச்சு பார்ப்பேன், யார வேணாலும் நான் பிரிச்சு பார்ப்பேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் பிரிக்க பார்க்க மாட்டேன்னு ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய, ஒரு ஈமான்ல இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகத்துடைய பேரை நான் எழுதுறேன், அல்லாஹ்வைய நான் எழுதுறேன். ஹயாத்தா மௌத்தா போறவங்க கிடையாது, ஆழத்துக்கே ரப்பாக இருக்கக்கூடிய நான் எழுதினேன் அபூபக்கர் நாயகத்துடைய பேரை. அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரித்து பார்க்காத இருந்ததுனால அவங்க அபூபக்கர் நாயகத்துடைய பேரை யார் எழுதியிருக்காங்கன்னா, இன்னி கதப்பு இஸ்மா அபூபக்கர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், அந்த அபூபக்கர் நாயகத்துடைய பெயரை நான் எழுதினேன். அல்லாஹ் சொல்றான், அவன் எழுதினான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான்,
முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அப்ப குலியம்லா ஃபஸலல்லாஹு அமலுக்கும் ரசூல் முஃமினூன்னு சொன்னா கூட அல்லாஹ் ரசூலை தனியா வைக்கிறாங்க, முஃமின்களை தனியா வைக்கிறாங்க. அந்த முஃமின்கள்ல தான் எந்த சஹாபி ஆனாலும் சரி, எந்த நபி ஆனாலும் சரி, எல்லாமே அந்த முஃமின்ல தான் வருவாங்க. ஆனா அவங்க எங்க இருந்து நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அவங்க பார்ப்பாங்க, எந்த நிலையில இருந்தாலும் பார்ப்பாங்க, எப்படி இருந்தாலும் அவர்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ் ரசூலை முகமது வச்சாங்க. அல்லாவுக்கு ஏதாவது மறைவு இருக்கா? அல்லாவுக்கு அல்லாஹ் இங்கதான் பார்ப்பான், கபர்ல பார்க்க மாட்டான், மறுமையில பார்க்க மாட்டான், ஏதாவது மறைவு இருக்கா? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் பார்ப்பான். அந்த அல்லாஹ் உயிர் முகமது வச்ச முகமது ரசூலுல்லாஹ் அவங்க அந்த 63 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. பின்னாடி இருக்கவும் கிடையாது, முன்னாடி இருக்கவும் கிடையாது. ஹயாத் நபி அவங்க இல்லைன்னா யாருமே கிடையாது. எந்நேரமும் எங்கேயும் பார்ப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானாரை உயிருக்கு மேலே முகமது வைத்து அந்த பெருமானாரை பொருந்திக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த நிலையை அந்த சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்க, அந்த நிலையை அந்த வலிமார்களுக்கு கொடுப்பாங்க, நபிமார்களுக்கு கொடுப்பாங்க. அவர் உயிருக்கு மேல முகமது வச்சு அந்த முஃமின்களுக்கும் கொடுப்பாங்க. கனவுல காண்றாங்க அதிநாயகம். கனவுல பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழ போறாங்க. சுபு தொழுத முடிச்ச உடனே அம்மா ஒரு பேரிச்சம்பழ கூட எடுத்துட்டு வராங்க. பேரிச்சம்பழைய கூட எடுத்துட்டு வந்து சுபு தொழுத முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பழத்தை அலிநாயகத்துக்கு கொடுக்குறாங்க. 1 கொடுக்குறாங்க, இன்னொன்னு கொடுக்குறாங்க, 3 கொடுக்கல, மாறி போயிட்டாங்க. இப்ப கனவை சொல்லலான்ட்டு இப்ப யார் அமீருல் முஃமினீன்? இப்ப அமீருல் முஃமினீன் வந்து உமர் நாயகம். இப்ப அமீரா யார் இருக்கானா? உமர் நாயகம் இருக்காங்க. இப்ப கனவை போய் சொல்லலாம், கனவுல நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம், அவங்க நமக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க, இந்த கனவை நம்ம சொல்லலான்ட்டு அவங்க போறாங்க. அதே மாதிரி சுபு தொழுறாங்க. சுபு தொழுத முடிச்சுட்டு சொல்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு அம்மா பேரிச்சம்பழம் கூட எடுத்துட்டு வராங்க. பேரிச்சம்பழம் கூட எடுத்துட்டு வரவங்க அலிநாயகத்துக்கிட்ட வராங்க. உமர் நாயகம் 1 கொடுக்குறாங்க, 2 கொடுக்குறாங்க, 2 கொடுத்துட்டு திரும்பி அடுத்த ஆளுக்கு போயிடுறாங்க. இப்ப கல்வில நினைக்கிறாங்க, அலிநாயகம் கல்வில நினைக்கிறாங்க, 3 கொடுத்தா என்ன, 3 கொடுத்தா நல்லா இருக்குமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே 3 கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் நானும் 3 கொடுத்திருக்கேன். அப்போ அலிநாயகத்துடைய கனவுல யார் இருக்கா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்ல, அந்த கனவை அலிநாயகம் மட்டும் பார்க்கல, அந்த கனவுல யார் இருக்கா? உமர் நாயகம் அந்த கனவுல இருந்திருக்காங்க. அலி நாயகத்துக்கு 2 பேரிச்சம்பழம் கொடுத்ததை பார்த்திருக்காங்க. அந்த பார்த்ததை வெளிப்படையா காலையில முடித்த உடனே அதை அப்படியே செஞ்சிருக்காங்க. கனவிலே இருந்தார்கள் உமர் நாயகம். அந்த உமர் நாயகம் கபர்ல இருக்காங்க, அலி நாயகம் மேல இருக்காங்க. கபர்ல வச்சோன்னா மேல நடக்கிறத இங்க இருந்தே பாக்குறாங்க. பார்த்தா மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. உமர் நாயகத்துக்கு கபர்ல வச்சு கபர்ல கேள்வி நடக்குது. மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. இதை மேல இருந்துட்டு ஹயாத்தா இருக்கக்கூடிய அலி நாயகம் மேல இருந்துட்டு பாக்குறாங்க. அங்க வந்துட்டு பயங்கர அமிர்த முடியா வந்துட்டு பயங்கர ஆக்ரோஷமா கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு பிற்பாடு மணமகனை போல நீங்க தூங்குங்க. உமர் நாயகம் கோபப்பட்டு, என்ன மணமகனை போல தூங்குறது? நான் இவ்வளவு ஆண்டுகளாக இவ்வளவு காலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தேன். அவங்க மஜ்லிஸ் எதுவுமே இவ்வளவு ஆக்ரோஷமா நடக்காது, இவ்வளவு வேகமா நடக்காது. நீங்க இங்க வந்துட்டு அந்த பெருமானாருடைய உம்மத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்கேன், ஏன் முன்னாடி இவ்வளவு வேகமா நீங்க நடக்கிறீங்களா? மற்ற முஸ்லிம்களுக்கு முன்னாடி நீங்க நடந்தா இந்த நிலையை பார்த்தே அவங்க பயந்துடுவாங்க. நான் அல்லாட்ட கொண்டு போறேன், அல்லாட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறேன் சொன்ன உடனே மலக்குமார்கள், நாங்க இதற்கு பிற்பாடு எந்த முஸ்லிம்களுடைய கபருக்கும் வேகமாக போக மாட்டோம், அமைதியான நிலையில தான் போவோம்னு இன்னும் உள்ள அவர்கள் மலக்குமார்களோட பேசுறத மேல இருந்துட்டு பாக்குறாங்க. நீங்க மேல இருக்கும் போதுதான் மக்களுக்கு உதவி பண்ணீங்கன்னு பார்த்தா, நீங்க கபருக்கு போனதுக்கு பிற்பாடும் அந்த முஸ்லிம்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. இங்க பார்த்தா கனவுக்கு உமர் நாயகம் அலி நாயகத்துடைய கனவுல பாக்குறாங்க. உமர் நாயகத்துடைய கபர்ல நடக்கிறத அலி நாயகம் மேல இருந்தே பாக்குறாங்க. சாரியா ஜபல் இங்க மெம்பர்ல இருந்துகிட்டு 300 மைலுக்கு அப்பா இருக்கக்கூடிய சாரியாவை இங்க இருந்துட்டே பார்த்துட்டு சாரியாவே ஜபலுக்கு பின்னாடி இருக்குன்னு பாக்குறாங்க. அப்போ அந்த மலைக்கு பின்னாடி பாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரெல்லாம் உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் எங்கெல்லாம் பார்ப்பான், அங்க எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு பார்ப்பாங்க. எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு எங்கெல்லாம் பார்ப்பாங்க, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள் அவங்க பார்ப்பாங்க. நம்மளுடைய வெளி செயலை மட்டும் அல்லாஹ் ரசூல் இறை நேசர்கள் அறிந்தவர்கள் கிடையாது, நம்முடைய உள்ரங்கத்தையும் அறிந்தவர்கள், நம்முடைய சிறு அறிஞ்சவங்க, நம்முடைய எண்ணத்தை அறிஞ்சவங்க, நம்ம கல்விக்குள்ள என்ன இருக்குதுன்றதே அல்லாஹ்வுக்கு தெரியும், ரசூலுக்கு தெரியும். அந்த ரசூலை முஹப்பத்தை சொல்லுங்க. அப்போ இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த செயல், பெருமானாருடைய சிக்ரை உயர்த்தக்கூடிய செயல், பெருமானாரை முஹப்பத் வைக்கக்கூடிய இந்த செயல், பெருமானாரையுடைய மௌலிது
மீலாத முபாரக்கை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு சொன்னா இது யாருடைய பார்வையெல்லாம் நம்ம மேல இருக்குன்னா, அல்லாஹ் அவனை மட்டும் மறைய முடியாது. முஹம்மது ரசூலுல்லா கிடையாது, அந்த முஹம்மது ரசூலுல்லா மட்டும் கிடையாது, அந்த முஹம்மது ரசூலுல்லாவை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்த சஹாபாக்கள் அவங்க எல்லாருமே எல்லாருடைய பார்வையும் இப்ப நம்ம மேல இருக்கு. எங்க ஹபீபு மேல நீங்க ஜிக்ர் செய்றீங்க, எங்க ஹபீபுடைய புகழை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எங்க ஹபீபுடைய புகழ் வரத்துக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அல்லாஹ்விலிருந்து ரசூலிலிருந்து அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய அனைத்து வழிமார்கள் சஹாபாக்கள் இறை நேசர்களை எல்லாம் நம்மை ஆனந்த பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தூணுகிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொன்னோமே, அந்த தூணுகிட்ட நம்ம போய் சொன்னோமா? தூண் அந்த பில்லர் கிட்ட போய் நம்ம சொன்னோமா, எப்பா நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன், நீ என்ன மன்னிப்பு வாங்கி கொடுத்துருப்பா, அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் வாங்கி கொடுத்துருப்பான்னு அந்த தூணு கிட்ட போய் நம்ம சொன்னோமா? அர்ஷுடைய தூணு கிட்ட போய் நம்ம சொன்னோமா? அந்த தூணு எப்படி இருக்கணும் நமக்கு தெரியாது, எங்க இருக்கணும் தெரியாது, எந்த நிலையும் தெரியாது, அந்த தூணுக்கும் நம்மள தெரியாது, நமக்கும் அந்த தூணு தெரியாது. ஆனா பெருமானாருடைய உம்மத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டான், அவனுக்கு நீ மன்னிப்பை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அந்த தூண் வாங்கி கொடுத்துருக்கு. அந்த தூண் நம்ம யாருன்னே தெரியாது, அந்த தூண் கிட்ட நம்ம சொல்லவே இல்லை. ஆனா பெருமானார் சொல்ல போய் சொல்றோம், பெருமானாரே எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். பாவ மன்னிப்பு பெருமானார் கூட போய் நில்லு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வலவன்னு அன்சுக்கும் ஜாவுக்க பெருமானா சொல்ல போங்க, பெருமானா ஸல்லல்லாஹு போயிட்டு அவங்க கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அந்த பெருமானார் பாவத்தை மன்னிச்சாதான் அல்லாஹ் நான் மன்னிப்பேன்றான். தூணு கிட்ட நம்ம போய் கேட்கல, தூணே அந்த செயலை செஞ்சிருக்கு, நமக்கு மன்னிப்பு வாங்கி கேட்டிருக்கு. இப்ப பெருமானா சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம், அல்லாஹ்வே கேட்க சொல்றான், பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்துருங்க ஹபீபேன்னு போய் கேட்க சொல்றான். கேட்டதற்கு பிற்பாடு அந்த தூணு நம்ம மேல முகமது யாருமே தெரியாது, ஆனா முகமது ரசூலுல்லாஹ் அவங்கள ஒவ்வொருத்தரையும் நம்மளை பத்தி தெரியும், நம்ம ஒவ்வொருத்தரையும் முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த உம்மத்துல இருக்கக்கூடிய நமக்கு யாருக்கு ஷஃபாத் செய்வோம்னு சொன்னாங்களோ, அப்படி ஷஃபாத் யாருக்கு உரிமையாக இருக்குமோ அப்படிப்பட்ட உம்மத்துல இருக்கக்கூடிய நமக்கு நம்ம கேட்டதற்கு பிற்பாடு இவ்வளோ பெருமானாருடைய சிக்கரை உயர்த்துறதுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சதற்கு பிற்பாடு வாங்கி கொடுக்காமல் இருந்து விடுவார்களா அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொல்லிவிட்ட பிறகு செய்யாமல் இருந்து விடுவார்களா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நம்ம கபர்ல நரகத்துல வேதனையை அனுபவிக்கிறத தாங்குமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால? கண்டிப்பாக முடியாது. இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உயிர் பிரிவதற்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்களாகத்தான் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஆக்க வேண்டும். நம்மளுடைய கபரை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்க பூங்காவாக ஆக்க வேண்டும். நமக்கு எல்லாம் நோயில்லாத நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா தந்து நம்முடைய ஹலாலான அனைத்து ஆஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும். உயிர் பிரியும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னவர்களாக, அந்த பெருமானுடைய உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்களாக, உயிரை பிரியக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். ஆக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி